வணக்கம். என் பெயர் பேபி. நான் கடந்த 28 ஆண்டுகளாக வருகிறேன். எங்க வீட்டுக்காரர் இங்க வந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. அவர் வந்ததுனால நானும் வந்தேன். அப்ப நாங்க இங்க எல்லாமே ஐயாவோட இது எனக்கு ஃபர்ஸ்ட்டு எதுவும் தெரியாது. நம்ம கோயிலுக்கு போற மாரி வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயாவோட வழியில எப்படி நடக்கணும், எப்படி போகணும் அப்படிங்கிறது எல்லாமே அவரும் உணர்த்தினாரு. நான் இங்க ஐயாவோட கருத்துக்கள கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாரி நாங்க எது செஞ்சாலும், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நாங்க ஐயாவோட அ ஐ ஐயா ஐயாகிட்ட நாங்க விண்ணப்பமா கேட்டு, அந்த ஆசீர்வாதத்தோட தான் நாங்க எதையுமே தொடங்குவோம். அதே மாரி எங்களுக்கு எல்லாமே இதுவரைக்கு ஐயாவோட ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தது. அதே மாரி இப்ப ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கடுமையான வறட்சி. தோட்டத்துல தண்ணியே இல்ல. குடிக்கிறக்கே தண்ணி இல்லாம இருந்தது. அப்ப என்ன பண்றதுன்னு ஐயாகிட்ட கேட்டோம். விண்ணப்பம் வச்சு கேட்கும்போது, ஐயா "சரி நான் வர்றேன், பார்க்குறேன்" அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி ஐயாவும் வந்தாங்க. ரொம்ப வறட்சி. அப்ப ஐயா அ எங்க தோட்டத்துக்கு கார்ல இப்படின்னு இறங்குறாங்க. அப்படியே நாங்க பார்க்குறோம். ஐயா இறங்கும்போது அப்படியே மேகம் மழை லைட்டா அப்படியே நனைக்கிற மாரி தூறுது. அந்த நேரத்துக்கு தூறுன மழையில அப்படியே ஐயா அந்த நீ த எங்களுக்கு அந்த போர் பார்த்து சொல்றாங்க. அன்னைக்கு அந்த புல்லெல்லாம் வந்தது. இன்ன வரைக்கும் தோட்டத்துல ஆடு, மாட்டுக்கு அந்த எந்த இதுவும் இல்ல. புல்லு வந்துகிட்டு இருக்குது. அதே மாரி போர் போட்டு தண்ணியும் ஆயிருச்சு. அவங்க போர் மிஷின் போட்டவங்க கூட தண்ணி ஆகல அப்படின்னு சொல்லி 1000 அடி போட்டாங்க. ஆனா ஐயா தண்ணி இருக்கு. நீங்க நம்பிக்கையோட போடுங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுனாங்க. ஆனா மிஷின்காரங்க நாங்க 1000 அடி போடணும், தண்ணி இல்லைன்னு போட்டாங்க. சரி பரவால்ல போடுங்கன்னு நாங்க போட்டோம். அடுத்த நாள் காலையில போயி நாங்க சரி பார்க்கலான்னு பார்க்கும்போது 40 அடியிலேயே தண்ணி இருந்தது. இன்னி வரைக்கும் அந்த தண்ணி வத்துல எங்களுக்கு நல்லபடியா தண்ணி இருக்குது. அதே மாரி எங்களுடைய பையனுக்கு, இதுக்கு எல்லாமே நாங்க ஐயாவோட ஆசீர்வாதத்துல இது பண்றோம். நாங்க எங்களுடைய வாழ்நாள் முழுக்க எங்கனால இயன்ற அளவு நாங்க என்னைக்கு இந்த இடத்துக்கு எங்களுடைய திருத்து எ எங்களுடைய பணிகள் க இந்த ஆசிரமத்துல நாங்க செய்யோணும். எங்களுக்கு அதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கோணும். அந்த கொடுப்பின இந்த பெருமான் இந்த பரம்பொருள் எங்களுக்கு என்னைக்குமே கொடுத்து நாங்க நல்ல உணர்வோட, நல்ல இதோட நாங்க இங்க நல்லா செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அ ஆசை. ஆசைங்கூட அது அது எங்களுக்கு அது எப்படி சொல்றது? ஐயா இப்பிறவியில் எப்பிறவியிலோ நாங்க செய்த ம் புண்ணியம் இப்பிறவியில எங்களுக்கு அது ஒரு பாக்கியமா கிடைச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அத என்னைக்கும் எங்கனால மறக்க முடியாது. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்குது. அதையெல்லாம் சொன்னோம்னா, அது என்ன ஒரு அதிசயமா? உண்மையா? அப்படியே நான் வியக்கத்தகு செயல்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எங்களுக்கு பெருமாள் நம்ம பெருமான் சொல்லுவாரு, எப்பவுமே நீங்க பரம்பொருள நம்புனவங்களுக்கு பரம்பொருள் என்னைக்குமே கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாரு. அது எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கண்கூட எல்லா நிகழ்வும் எங்களுக்கு அப்படித்தான் நடக்குது. நாங்க எங்களுடைய ஆயுட்காலம் முழுச்சு இந்த இடத்த எங்கனால இயன்ற அளவு நாங்க இறைவனிலையும் செயல்படணும். அதே மாரி இந்த இடத்துக்கு என்னைக்கும் மறக்காம இதே மாரி எங்க பையனும் வரணும்னு நினைக்கிறோம்.